மாவட்ட கழக தலைவர் அருமையன்னார் இளங்கண்ணன் அவர்களையும், கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழக செயலர் விருதுநகர் மாவட்ட கழக செயலர் கே டி ராஜேந்திர பாலாஜியார் அவர்களையும் வருக வருக என வரவேற்று, அதே போல இந்த ஆட்சியில பஸ்ன்னு ஒண்ணு கொடுத்துருக்கிறான், மகளிர் உரிமை தொகைன்னு ஒண்ணு கொடுக்கலாம் அப்படின்னாக்க பார்த்தோம்னா இப்ப இங்க கூட அண்ணா இருக்கிறாரு, இங்க கூட அண்ணன் அவர் டாக்டர் விபி பரமசிவன் டாக்டர். இந்த நீட்டு தேர்வை பத்தி அவருக்கு நல்லாவே தெரியும். இதே இடத்துல திமுக காரன் அனுப்புற இவங்க கூட்டம் போறதுக்கு நீட்டு தேர்வை ரத்து பண்ற மாதிரியே ஒரு கூட்டம் போட்டாங்க. சரி 1.5 மாசமா அனுப்புற பண்றாங்களே, கூட்டம் போட்டு இதெல்லாம் ரத்துங்கிற காவாலா காவாலான்னு பாட்டு இந்த மேல ஒரு ஜாக்கெட்டு கீழே ஒரு சட்டி போட்டுக்கிட்டு பிள்ளைங்க ஆடுதுங்க. எது காவாலா காவாலாங்கிற பாட்டுக்கு ஆடுது. நம்ம இங்க இருந்து போய் இங்க இருந்து படம் எடுத்துட்டு இருக்கிறோம், மேல மேலே ஆடுற பிள்ளைங்களை கீழே நின்று படம் எடுத்துட்டு இருந்தோம். இதுதான் நடந்தது. 80 பிள்ளைங்க படிக்குது. உண்மையாலுமே சொல்றேன், இதை விட வேற என்ன வேணும்? இன்னைக்கு நீட்டு தேர்வு, ஏன்னா இப்ப 3 பேச்சாளர் அண்ணாமே பேசுவாங்க, அமைதியா இருந்து அனைவரும் சொல்றேன், அதை மட்டும் சொல்லிவிடுங்க. பை பை ஸ்டாலின் சொல்லுங்க, பை பை ஸ்டாலின், பை பை ஸ்டாலின். இன்னைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா டிவியில பாத்துருங்க, 3 பஸ் நம்ம தொழிற்சங்கக்காரங்க இருக்காங்க, இங்க இருக்காங்க, அவங்களுக்கு ரகசியம் தெரியுது. அருமை என்ன பரமசிவன் அவர்கள் நீட்டா ஒரு யூடியூப் போட்டிருந்தாரு, அதை உண்மையுமே சொல்றேன், அருமையா இருந்தது. எப்படின்னு கேள, அதிமுக என்ற கப்பல் கடலில் மூழ்கிவிட்டது. திமுக பிஜேபி இவங்க கூட்டு வச்சு வாஜ்பாயை போய் பார்க்கும் போது இவரும் போனவர் தானே, இவர் மாமா மருமக முரசொலி மாறம் போனாரு, கலைஞர் போனாருன்னா அப்ப எல்லாம் அவங்க பஞ்ச பிரதேசம் தெரியலையா, மதவாதிகளை தெரியலையா? அன்னைக்கு ஆட்சியில் இருந்து 5 வருஷமா ஆட்சியில் இருந்து மத்திய ஆட்சியில பல குறைகளை கேட்டுப்பட்ட திமுக இன்னைக்கு பிஜேபி தாக்குவது நோக்கம் என்ன? அண்ணா திமுக பிஜேபி கூட்டு வந்துடக்கூடாது, இது பலமான கூட்டணி, நம்மால் இருக்க முடியாது என்ற பயத்திலே தான் ஸ்டாலின் ஏமாற்றார். சிறுபான்மை ஓட்டுகளை வாங்குவதற்காக, இஸ்லாமிய பெருமக்களுடைய ஓட்டுகளை வாங்குவதற்காக, கிறிஸ்துவ மக்களுடைய ஓட்டுகளை வாங்குவதற்காக பிஜேபி சொல்லி ஒரு பூதத்தை கலைக்கிறார். பிஜேபி என்ன தீண்டுதலான கட்சியா? அவர்கள் ஆளுகின்ற மாநிலங்களில் எங்கேயாவது சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? அல்லது இவர்கள் பிஜேபி ஒரு கூட்டணியை சேராதவர்களா? வாஜ்பாயுடைய கரத்தை தூக்கி பிடிச்சு ஓட்டு கட்டவர் தானே மோடி அவர்கள். பிரதமர் மோடி அவர்கள் கலைஞரை பார்க்க வீட்டுக்கு வரும்போது வாசல்ல கூட்டு போனாரு ஸ்டாலின். அப்ப எல்லாம் அவர் மதவாத தலைவர் தெரியலையா? இன்னைக்கு பதட்டம் வந்துருச்சு, அவருக்கு பயம் வந்துருச்சு. அதிமுக பிஜேபி கூட்டணி வலுவான கூட்டணி சும்மா இருக்கணும். இன்னும் நம்மளுக்கு போயிட்டாங்க, இன்னும் ஒரு பெரிய கட்சி வருது, ஒரு சரியான கட்சி வருது. எங்களுக்குள்ளே ஒரு விவாதம், சரியான கட்சி யாரு வரப்போறார், எந்த கட்சி வரப்போகுது, ஒரு பட்டிமன்றம் ஓடிட்டு இருக்கு. ஆனா அவன் சொல்ற அவனுக்கு அர்த்தம் இருக்கும், ஒரு விவரம் இருக்கும், ஏதோ நடக்க போகுது. தமிழக அரசியல் வரலாற்றில் திமுகவுக்கு இன்னைக்கு வேலையே கிடையாது. திமுக 10 சீட்டு 15 சீட்டுக்கு மேல கூட்டணி வாங்காது. அதிமுக கூட்டணி எடப்பாடி தலைமையில் கிட்ட கூட்டணி, பிஜேபி அதிமுக கூட்டணி 210 சீட்டுக்கு அதிகமாக சட்டமன்ற உறுப்பினர்களை பெறும் அதிமுக மெஜாரிட்டி பெறும். இன்னைக்கு கூட ஒரு சில பேர் கூட்டணி ஆட்சியா, அதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்களே, அமித்ஷா அப்படி எல்லாம் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்லிருக்காரு? எங்களுடைய என்டிஏ கூட்டணி ஆட்சி நடக்கும், என்டிஏ கூட்டணி அரசாங்கம் நடக்கும் சொல்லிட்டு எடப்பாடியார் தெளிவா பேசிட்டார். அதிமுக தான் என்டிஏ கூட்டணியுடைய தமிழ்நாட்டு தலைமை. அந்த தலைவர் யாரு? எடப்பாடியார் தான். அதிமுக பெரும்பான்மையான இடங்களிலே போட்டியிடும், பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி வரும். முதலமைச்சராக எடப்பாடியார் உறுதியாக வருவார். இதுல யாருக்கு மாற்று கருத்து கிடையாது. அதிமுக பிஜேபி கூட்டணி தான் ஆளுங்கட்சி, எதிர்கட்சியும் அதிமுக பிஜேபி கூட்டணி தான் வரப்போகுது. 2011 வச்ச அம்மா முதலமைச்சர், இறுதி தலைவர் கேப்டன் விஜயகாந்த், அப்படித்தான் அமைய போகுது. இப்படித்தான் வரும். இதுல ஓட சந்தில சிந்து பாடுற வேலையை சில பேர் பாக்குறாங்க. அவங்களுக்கு சில பிரச்சனை, அவங்களுக்கு வயிற்று வலி, அந்த வயிற்று வலிக்கு மருந்து சாப்பிடலாம், அதை விட்டு போட்டுக்கிட்டு
என் கருத்து இது, உன் கருத்து இது, யார் கருத்து யார் கேட்கிற மாதிரி இல்ல. அதிமுக ஓட்டு போட மக்கள் ரெடியாட்டாங்க. அதிமுக என்ற கப்பல் எடப்பாடி என்ற மாநிலே கிடைக்காது. நீ வந்து ஏறிக்கும் ஏற நேர பெறவுக்கு இறக்கூடாது. அப்படி நேர கார் ஏறி கோட்டைக்கு போகிறான். அதை விட்டு போட்டு வேக்காக பேசிக்கிட்டு வம்பு பண்ணிக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்கன்னா இங்க இருக்கிற நிலைமை வந்து மோசமாக போகுது. அதிமுக பிஜேபி ரெண்டு தலைவர்கள் பேசிட்டாங்க. குறுக்க ஏற்கனவே இவருக்கு என்ன வளர்க்கு ஏன் கேட்கல அவர்கிட்ட கேட்கல சொல்லக்கூடாது. பேசிட்டாங்க. லீடர் நரேந்திர மோடி ஆலோசனைப்படி உள்துறை அமைச்சர் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்து பேசுறாரு, அறிவிக்கிறாரு. கையை தூக்கி நம்முடைய தலைவர்கள் கையை தூக்கி ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இது அற்புதமான கூட்டணி சொல்லி அதிமுக தொண்டர்களும் பிஜேபி தொண்டர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். இதை தூக்கி எடுத்து இந்த தெளிந்த நீரோட கள்ளத்துக்கு போடுற வேலையை யாரும் வச்சாங்க. நீங்க காணாம போயிருக்கு. இதை செய்யாது. செய்யற வேலை வேண்டாம். அருமையான கூட்டணி. இன்னைக்கு பிஜேபிக்கு மக்கள் மத்தியில் ஒரு மரியாதை இருக்கு. அதிமுகவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு மரியாதை இருக்கு. டெல்லியிலே அவர் ஆளணும், தமிழ்நாட்டில் அதிமுக ஆளணும், பிறப்பாளர்கள் முதலமைச்சர். அப்போதான் தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வர முடியும். எதையாவது போய் ஸ்டாலின் போய் டெல்லியில போய் பேசிய திட்டங்கள் கொடுத்துருக்காரு. உலக முதலீட்டாளர்கள் ஈர்க்கப்படும் சொல்லி போனாரு. எத்தனை முதலீட்டாளர்கள் கொடுத்தாரு சொல்ல முடியுமா? அவரால் வெற்றி விளம்பரம், வெற்றி விளம்பரத்தால் இந்த ஆட்சி ஓடிச்சு. டிவி சக்கர சித்தப்பா ஏற்று நக்கப்பா. இதுதான் திமுக ஆட்சியுடைய வரையறை. வரையறை திமுக ஆட்சியில் யாருக்கு எதுவும் கிடைக்கல, இல்லாத மக்களுக்கு எதுவும் கிடைக்கல, பாட்டாளிகளுக்கு எதுவும் கிடைக்கல, விவசாயிகளுக்கு எதுவும் கிடைக்கல. விவசாயிகளுடைய நன்மை கருதி அவருடைய உழைப்புக்காக அவர்களுடைய கடன்களை எல்லாம் வாங்கிய கடன்களை விவசாய மக்களுடைய கடன்களை எல்லாம் ரத்து செய்த முதலமைச்சர் எடப்பாடியார். புரட்சித்தலைவர் இந்தியாவில் ரத்து செய்தார். விவசாயிகள் போராக விளங்கியவர்கள். இதுவரை தமிழகத்தை பெருந்தலைவர் காமராஜர் பின்னாடி ஒரு பச்சை தமிழ் முதலமைச்சர் வரலாறு எடப்பாடியார் கொண்டு. விவசாயிகள் தோழர் விட்டு முடியாது. அவரே ஒரு விவசாயி. அவர் நாட்டு கட்டியிருக்கிறார், தலையெடுத்திருக்கிறார், மம்பட்டி பிடித்து வேலை செய்திருக்கிறார், ஏறு பிடித்திருக்கிறார், தண்ணீர் பாய்ச்சிருக்கிறார். விவசாயியுடைய நிறை குறை அவருக்கு தெரியும். அவர் சிறுவரை இருந்து படிக்கின்ற காலத்திலிருந்து விவசாயத்தில் செய்து வந்தவர். ஆக விவசாயத்தை பற்றி அவருக்கு அவரை போய் போலீஸ் சொன்ன இவர் கேட்டுக்கிட்டார். நீ நாளைக்கு 2 மாதம் கூட்டி 4 பார்க்க அதிகமான இவருக்கு ஸ்டாலினுக்கு இவர் 7 வருஷம்னா மாட்டுகள் ஏற்றி தஞ்சாவூர் பங்கு மாட்டு ஜன்னல் ஏறி மக்கள் ஏறி போட்டு மாட்டை பிடிச்சி போயிட்டார்ல. அந்த மாதிரி ஸ்டாலின் ஏற்றி போட்டு ஏற்றி உட்கார்ந்து போக மாடு ஒரு ஓடை இருக்கு. ஆனா அவர் உண்மையிலே விவசாயிகள் இவர் ஏறி கஷ்டப்படுத்துற உன்னுடைய மகனை கொண்டு வருவதற்காக பிடிக்கிறார். எடப்பாடியார் சொல்றாரு, எனக்கு பின்னாடி இந்த இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய யாரும் வரலாம். ஆனால் நீங்க சொல்ல முடியுமா? அப்படி திமுக சொல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கா? கிடையாது. அவர் கலைஞர் கருணாநிதி, அடுத்து ஸ்டாலின், அடுத்து உதயநிதி ஸ்டாலின், அடுத்து இன்பநிதி, இப்பயே 20 வருஷம் 30 வருஷத்துக்கு ஸ்டார்ட் போட்டாங்க. இதுதான் திமுக. அது ஒரு மன்னராட்சி. அந்த ஆட்சிக்கு நம்ம முடிவு வைக்கணும். அந்த ஆட்சி இருக்கவே கூடாது. யாருக்கு எந்த லாபமும் கிடையாது. அவங்க குடும்பம் மட்டும்தான் இன்னைக்கு வாழ்ந்து. பக்தர்களை ஏமாத்துறாங்க. முருக பக்தர்களை கூட ஏமாத்துறாங்க. பெருமாள் பக்தர்களை ஏமாத்துறாங்க. தன்னுடைய மனைவி அடித்து கோயிலுக்கு போட்டுறாங்க. ஒரு பக்கம் திண்ணல் அடிக்கிறார். இது என்ன தேசம்? இஸ்லாமிய சமுதாய மக்கள் ஒரு ஆண்டி விழா கொடுத்தாங்கன்னா அங்க போய் ஃபுல்லா வச்சுக்கிட்டு நீங்க அவங்க கொடுக்கிற அந்த பிரசாதங்களை வாங்கணும். கிறிஸ்தவ ஆயிரத்துக்கு அங்க போய் உட்காந்துக்கிட்டு பிரார்த்தனை வாங்கணும். இன்றைக்கு ஒரு ஆயிரத்துக்கு அங்க போய் உட்காந்துக்கிட்டு அவங்க கொடுக்கிற பிரசாதங்களை வாங்கணும். அதுதான் ஒரு ஜனநாயக கடமை. அது ஸ்டாலின் இருக்கா? மத கலவரத்தை தூண்டுகின்ற விதமாகத்தான் அவருடைய நடவடிக்கை இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர், இப்படிப்பட்ட கட்சி தமிழகத்தில் இருப்பது தமிழ்நாட்டுக்கு ஆபத்து. தமிழ்நாட்டில் ஒரு நியாயமான தலைவர் வேண்டும், ஒரு ஏழ்மையான தலைவர் வேண்டும், ஒரு பொறுப்பான தலைவர் வேண்டும். அவர் வந்திருக்கிறார். அவர் நமக்கு கிடைத்திருக்கிறார். சேலம் மாம்பழம் வீட்டுக்கு சொந்தம், சேலத்துக்கு மாண்புமிகு நம்முடைய எடப்பாடியார். அவரை நாம் பயன்படுத்த வேண்டும். ஒரு அற்புதமான தலைவர். யாரும் கேட்காமலேயே 7 புள்ளிகள் இடம்
உடனே கொண்டுட்டு வர